ரஷ்ய கலாச்சாரத்துல பலவிதமான புதுமையான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும், கேள்விப்பட முடியும். அமெரிக்கர்கள் பஞ்சு போன்ற சூடான சிரப் நனைச்ச அப்பத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா பாருங்க, அப்பம்னு சொன்னாலே அமெரிக்காக்காரர்கள் சாப்பிட்ற அப்பம் ரொம்ப சாஃப்டா இருக்கும், நமக்கு தெரியும். ஆனா ரஷ்யாவில் நீங்க ஒரு கேக் ஆர்டர் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரஷ்ய கேக் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பிலினி அப்படிங்கிற பேரோட தான் அவங்க கூப்பிடுவாங்க, அதாவது அங்க இருக்கிற ரஷ்யாவில். ஸோ பாரம்பரியமான பிலினியானது பார்த்தீங்கன்னா புளிப்பு கிரீம் தடவப்பட்டு அதற்கு மேலே கேவியர், அதாவது ஒரு வகை பழம் போடப்பட்டு தான் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சாதாரணமாக உண்ணக்கூடிய கேக் போலவே பிளினி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிரிபி, அதாவது ஒரு வகை கேக் போல ரொம்ப ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், செய்யப்படும். ஆனால் ஒரு பயணி ஓட் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை கவனக்குறைவாக அதிகமாக வருத்ததால் பிளினி உருவானதாக ஒரு வரலாறே இருக்குது. ஒரு கவன சிதறலால் உருவான ரஷ்ய பாரம்பரிய உணவு தான் இந்த பிளினி. காலப்போக்கில் இது ரஷ்ய வீடுகளில் ரொம்ப பிரதானமான உணவாகவே மாறிடுச்சு. வீட்டில் குழந்தை பிறப்பதில் துவங்கி இறுதி சடங்கு, அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லிட்டு எல்லா நாட்கள்லையுமே இவங்க பிளினியை தான் சாப்பிட்றாங்க, செய்கிறாங்க. பெரும்பாலான ரஷ்யர்கள் வாழ்க்கையில் பிரதான முக்கிய உணவாக இந்த பிளினி தான் இருந்து வருது. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிளினி உயரடுக்கை சேர்ந்த மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவாக தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. புளிப்பு கிரீம் மற்றும் கேவியர் கொண்ட பாரம்பரிய அப்பம் ரஷ்யாவில் இப்படித்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே, அதாவது தவறுதலாக வந்திருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிளினி கேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையோடு இருக்குது அப்படிங்கிறதும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் தான்.